ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டே வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்ததுமே நம்ம ஜுவான், அதுக்கப்புறம் சன்ஹா, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம ஹேஜூன் எல்லாரும் வந்து குழந்தையா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்களாம் சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப டயர்டாக வந்து நம்ம ஜுவானும் ஹேஜூனும் படுத்துருவாங்க. எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு ஜுவான் கேட்பா. உடனே வந்து நம்ம சன்ஹா தான் ரொம்ப மெச்சூர்டாக வந்து தண்ணி கொடுக்கறதுலேருந்து அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்நாக்ஸ் கொடுக்குறது எல்லாமே நல்லபடியாக அவங்க ரெண்டு பேரும் சன்ஹா பார்த்துப்பான். அப்போ வந்து நம்ம ஜுவான் கேட்பா, எப்படி உங்கள்கிட்ட மட்டும் இத்தனை டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ வந்து நம்ம ஹேஜூன் சொல்லுவான், அவன் பின்னாடி நிறைய கேர்ள்ஸ் சுற்றுறாங்க, எல்லா பொண்ணுங்களும் கொடுத்தது தான், அது ஏன் பின்னாடி கூட நிறைய கேர்ள்ஸ் சுற்றுறாங்க, நீ என்கிட்ட கூட ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜூன் சொல்லலாம். அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜுவான் கேட்பா, சூப்பர் சூப்பர்னு. அப்போ ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இருக்குமா அந்த ஸ்நாக்ஸ்லேயே, உடனே அதை மட்டும் சாப்பிடாம எடுத்து வச்சுட்டு நான் இது என் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய்ட்டு அவன் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவான். அந்த நேரம் பார்த்து அந்த கிளாஸில் இருந்த ஒரு பொண்ணு, இந்த ஸ்பெஷல் எடிஷன் நோட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ, சன்ஹா தான் கொடுத்தான் அப்படின்னு. சன்ஹா கொடுத்தானே, அதை நான் தாண்டி அவனுக்கு கொடுத்தேன், நான் எவ்வளோ கடை ஏறி அதை வந்துட்டு கொடுத்து தெரியுமா, மரியாதையே துப்பு வாயில் வைக்க துப்பு துப்புன்னு துரத்திண்டே ஓடிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு நம்ம ஜுவானை. அப்புறம் நம்ம ஜுவான் வளர வளர வந்து அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே வந்து நிறைய லெட்டர்ஸ் கொடுத்து இது சன்ஹாட்ட கொடு, இது ஹேஜுன்ட்ட கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஜுவான்ட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க. பட் என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த லெட்டர்ஸை படிக்க மாட்டாங்க போல இருக்கு. இந்த நம்ம ஜுவானும் நிறைய லெட்டர்ஸ் வாங்கி வச்சு ரொம்ப டயர்டாகவே ஆயிடுவாங்க. பட் மற்ற பொண்ணுங்களாம் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நீ வேணும் தானே இந்த லெட்டர் வந்து அந்த பசங்கிட்ட கொடுக்க மாட்டேன்ற, ஏன்னா உனக்கு அவங்க மேலே க்ரஷ் இருக்குது அப்படி சொல்லுவோம். எனக்கு ஏடா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஜுவான் கேட்குறப்போ, ஆமாம் உங்களோட லாஸ்ட் நேம்னா வேறு தானே, நீங்கள் எப்படியும் வந்து கூட பிறந்த சிப்ளிங்ஸ் இல்லை தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ இவங்களுக்கு செம்ம கடுப்பாயிரும். இப்போ தான் இவங்க பஸ்ஸில் சொல்லிட்டு வருவாங்க, இது பாரு இந்த மாதிரி என்னை பார்த்து டர்ட்டியாக பேசுகிறாங்க, நம்ம லாஸ்ட் நேம் மேரியா இருக்கனால தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க, அதுக்காகவே வந்து எனக்கு வந்து அடாப்ஷன் கான்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுவான் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹேஜுன் ஒரு ஐடியா கொடுப்பான், அது வந்து நீ இந்த மாதிரி இழிச்ச வாய்த்தனமாக இருக்கனால தான் உன்னை எல்லாரும் இது பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுற, ரொம்ப கிரேசியாக தெரிஞ்சால் எல்லாரும் வந்துட்டு வரவே பயப்படுவாங்க, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிரேசியாக வந்து பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேஜுன் ஐடியா கொடுப்பான். அப்போ வந்து சன்ஹா இதை பாரு வாய் முடி தேவலாமல் எதுவும் சொல்லி அவளை மாட்டி விடாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் இருப்பார். இப்போ நம்ம ஜுவான் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கா ரெண்டு பொண்ணுங்க வந்து ரெண்டு லெட்டர் கொடுக்கும், இது வந்து ஹேஜுனுக்கு, இது வந்து சன்ஹாக்கு, ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜுவான் என்ன பண்ணுவா, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நீட்டு அந்த மாதிரி இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிங்கன்னா தான் நான் இந்த லெட்டர் கொடுப்பேன், அதுக்கு என்ன கான்ட்ராக்ட்னா அவங்க படித்தாலும் படிக்காட்டினாலும் நீங்கள் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கோம் அந்த கான்ட்ராக்டில், பாத்தியாடி நான் சொன்னேன் அவள் வேணும்னே பண்ணுறா, அவனுக்கு கிட்ட வந்து நம்மளை பிரிக்கிறதுக்காக ஐடியா பண்ணுறா, இவளால் தான் அந்த பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுட்டு சொல்லுமா. உடனே வந்து நம்ம ஜுவான் வந்து கடுப்பாயிருவாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம அந்த வந்த பொண்ணு இருக்குல்ல புதுசாக ரெண்டு பொண்ணுங்க லெட்டர் கொடுச்சிங்களா, அதுங்க வந்து ஜுவானை அடிச்சிருவாங்க, அடிச்சு கீழ் தள்ளி விட்டு ஜுவான் கடிப்பட்டுருவான். அப்புறமேட்டுக்கு கீழே வந்து எச்சு துப்புமா அந்த பொண்ணு. அவ்வளோ ஜுவானுக்கு செம கடுப்பாயிரும். ஹேஜுன்னு சொல்லியிருப்பான், ஒரு தடவை நீ இழிச்ச வாங்கி தெரிஞ்சு ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா திருப்பி திருப்பி அதை பண்ணுவாங்களே ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஜுவான் வந்து செம கடுப்பாயிட்டு, எதுக்கு இப்போ என்னை பார்த்து நீங்கள் ஸ்பிட் பண்ணுங்க, அப்போ திரும்பி திரும்பி என்னை பார்த்து எப்போவுமே ஸ்பிட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு செம கடுப்பாயிரும். அப்போ கூட இருக்க பொண்ணதே அதை ஹேபிட்ரி அதனால தான் பண்ணா அப்படின்னும் போது, இல்லை நான் இதை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவா, யாரை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஹைட்டாக ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு வேகமாக ஸ்கூல் கேம்பஸ் ஃபுல்லாக ஓடுவா. ஏன் அந்த பொண்ணுங்களுக்கு ஒன்றும் புரியாது, அதுங்களும் பின்னாடி ஓடிட்டு இருக்கும், விடிடின்னு கத்திட்டு போயிட்டு வேகமாக போயிட்டு இருக்கும்போது கால் தெட்டி அங்கே ஒரு பாண்ட் இருக்கும் ரொம்ப அழுக்கா, அந்த பாண்டில் போயிட்டு ஜுவானே போய் விழுந்துருவா. இந்த பொண்ணுங்களாம் பைத்தியம் அடிவே அவ போய் விழுந்துட்டான், ஸ்கூலே வந்து ஜுவான் விழுந்ததாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஹேஜுன் காட்டுவாங்க, ஹேஜுன் வந்து இப்போ ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், ஓகேவா, கிளாஸ்லேயே ஸ்கூல்லேயே நல்லா பிளேயர் போல இருக்குது. ஸோ அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது வந்து அவனை தேடி ஒரு பொண்ணு போயிட்டு இந்த மாதிரி வந்து ஜுவான் வந்து பாண்டில் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு ஹேஜுன்ட்ட சொல்ல, உடனே ஹேஜுன் ரொம்ப வேகமாக ஓடி வருவான். இப்போ ஹேஜுன் ஓடி வர டைம் வந்து ஜுவான் விழுந்திருப்பாங்களா, அதை வந்து ஸ்கூலே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். மேலே இருந்து கூட வந்து நம்ம சன்ஹா கிளாஸில் இருக்க பொண்ணுங்களும் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அப்புறம் சன்ஹாட்ட சொல்லுவோம், அது ஜுவான் தானே அப்படின்னு. ஒன்று சன்ஹா ஓடி போவான் அவனோட கோட் எடுத்துகிட்டு. இங்கே ஜுவான் வந்து அந்த பாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு ஒரு ஆக்டை போடுவாங்க பாருங்கள், அந்த ஹைட்டாக இருக்க பொண்ணுங்கிட்டலாம் லெட்டர் கொடுச்சிங்களா, அதுங்கிட்ட போயிட்டு ப்ளீஸ் என்ன இதுக்கு அப்புறம் அடிக்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் வந்து சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணுவாங்களா, ஸ்கூலே வேடிக்கை பார்க்குவான். ஒன்று அந்த ஹைட்டாக இருக்க பொண்ணு, இன்னொரு இவள் பைத்தியமாக இவ்வளோ கிரேசியாக நடந்துட்டு அப்படின்னு, உங்கள் கணக்கு நான் கிரேசியாக தெரியுறேன், அப்போ சூப்பர் நான் நினச்ச மாதிரியே நான் கிரேசி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உண்மையாகவே பைத்தியம் தாண்டி அப்படி சொல்கிறவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து ஹேஜுன் ஓடி வந்து என்ன இப்படி நினைஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை பார்த்து முறைச்சிட்டு வேகமாக வந்து அவருடைய ஜெர்சி கழட்டி வந்து நம்ம ஜுவானுக்கு தொடச்சி விடுவாங்களா. உடனே ஜுவான் வந்து போடா நாருது அப்படி சொல்லுவாங்க. உடனே அப்படியா நார்தான் போது பார்க்கும்போது உண்மையாக நாத்தடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க போட்டுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சன்ஹா அந்த நேரம் வந்துட்டு வந்து அவரோட கோட் எடுத்துகிட்டு வந்துருப்பார். அதை வந்து நம்ம ஜுவானுக்கு போட்டு விட்டு எத்தனை தடவை சொன்ன பிரச்சனையில் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹேஜுனை பார்த்து முறைச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க இருந்துச்சுங்களா, அந்த பொண்ணுங்கள் தானே பிரச்சனை, அந்த பொண்ணுங்களையும் பார்த்து முறைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் காதை பிடிச்சி இழுத்துட்டு போவார். இப்போ நம்ம ஜுவான், ஹேஜுன் அப்புறம் சன்ஹா மூணு பேரும் ஒன்றா பஸ்ஸில் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பஸ்ஸில் இருக்கவங்கலாம் என்ன ரொம்ப பேட் ஸ்மெல் வருது, பிகாஸ் வந்து நம்ம ஜுவான் வந்து பாண்டில் விழுந்தாங்க, அதனால் அவங்க மேலே பேட் ஸ்மெல் வரும். எல்லோரும் யாரோ இதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சன்ஹாவும் ஹேஜுனும் வந்து ஜுவானை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நினைப்பாங்க. இதுக்கு பார்த்துட்டு ஜுவானுக்கு ரொம்ப ஸ்மைல் வரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு மலையில் நினச்சிட்டு மூணு பேரும் போயிட்டு அவங்க அப்பா ரெஸ்டாரண்ட் வந்து நிற்பாங்க. அப்போ அந்த ஓல்டு ஆன்டிஸ்லாம் இருந்தாங்களே நெய்பர்ஹுட்டில், அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க குழந்தைங்களான்ற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஹேஜுன் இன்னும் உங்கள் அம்மா உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு வரலையாடா, எப்போ விட்டுட்டு போனாவ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா. ஹேஜுனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும். உடனே சன்ஹா வந்து அவன் முன்னாடி ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நிற்பான். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து எவ்வளோ அன்ஃபார்ச்சுனேட்டில் நீங்கள் மூணு பேரும் மூணு விதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்ம ஜுவான் சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றும் அன்ஃபார்ச்சுனேட்லாம் இல்லை, நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தான், உலகத்தில் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பெஷல், நாங்கள் ஒரு மாதிரி ஸ்பெஷல் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த நெய்பர்ஸ்லாம் வந்து உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் நாங்கள் எதாவது பேசியிருக்கோன்னு சொல்லிட்டு போவாங்க.
அப்புறம் நைட் ஒன்றா ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜூவான் சொல்லுவாங்க, இப்போ புரியுதா எதுக்கு கான்ட்ராக்ட் வந்து நம்ம அடாப்ஷன் கான்ட்ராக்ட் முக்கியம்னு சொல்கிறேன்னு பாருங்கள். எல்லாரும் வந்து இவ்வளோ லவ் லெட்டர் கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, உங்களால் தான். ஒரு வேளை கான்ட்ராக்ட் வாங்கிட்டோன்னா நான் தான் உங்களோட சிஸ்டர் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் பேசிகிட்டு இருப்பாங்களா. அந்த நேரம் பார்த்து நம்மளுடைய சன்ஹாக்கு வந்து கால் வந்துகிட்டே இருக்கும். யாருன்னு பார்த்தா கிராண்ட் மேன் சேவ் பண்ணியிருப்பாரு. அது யாருன்னா அவங்க விட்டுட்டு போன அவங்க அம்மாவோட அம்மா போல இருக்குது. இவங்க எடுக்கவே மாட்டார் கோவமா. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா இருக்கார்ல, சன்ஹாவோட அப்பாவுக்கு, அவருக்கு அந்த லேடி கால் பண்ணிடுறாங்க, அந்த கிராண்ட்மா. அவங்க கால் பண்ணதும் அவர் ஃபோன் எடுத்துகிட்டு போவார். உடனே நம்ம சன்ஹாக்கு ரொம்ப அப்செட் ஆயிருமா. அதுக்கப்புறம் சாப்பிடாம ஏஞ்சி போயிடும் அவன் பாட்டுக்குன்னு. இதை பார்த்துட்டு ஜுவானுக்கு செம கடுப்பாடு. ஜுவான் சொல்லுவாங்க, அவங்க அம்மாவுக்கு அறிவே கிடையாது. அவங்க அம்மா தான் சன்ஹாவை விட்டுட்டு போயிட்டு வேற ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணி இன்னொரு குழந்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக தானே இருக்காங்க. அப்போ இருக்கு இவங்க 2 பேரும் அவங்க தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. கால் பண்ணி அவங்க லைஃப்பில் நடக்கிற அப்டேட் நல்ல விஷயங்களை இவங்ககிட்ட சொல்லி விருப்பத்துமா அப்படின்ற மாதிரி ஜுவான் கத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜுவானோட அப்பா வந்து பார்த்து பேசுமா, அது 1000 நாள் அவங்களோட அம்மா அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். இல்லைப்பா பாருங்க அவன் சாப்பிடாமே ஏஞ்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் சொல்லுவாங்க. அப்புறம் சன்ஹா அப்பா கால் பேசிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கா ஜுவானோட அப்பா என்ன பண்ணுவார், அந்த ஃபோனை வாங்கி வச்சுட்டு மதரின்லாம் கிடையாதுப்பா, எக்ஸ் மதரின்லாம் அப்படி சொல்லிட்டு நம்பரை மாற்றி சேவ் பண்ணிட்டு சொல்லுவார், அவங்க தான் உன்னை விட்டு போயிட்டாங்களே, நீ இன்னும் இதுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிட்டு இருக்க, அவாய்ட் பண்ணலாம்ல கால், அந்த மாதிரிலாம் அவரை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவார். ஒன்றும் சரி விடு, என்னை திட்டாதரா அப்படின்னு நான் இன்னும் திட்டவே ஆரம்பிக்கல, இனிமேல் தான் திட்ட ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜுவானோட அப்பா சொல்லுவார். நம்ம சன்ஹா வந்து மேலே தானே இருக்கார், 3rd ஃப்ளோரில், அங்கே வந்து உட்காந்து படிச்சுட்டு போகிறா. அப்போ வந்து ஜுவானும் ஹேஜூனும் வந்துட்டு சாப்பிடலன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வராங்க. அப்பயும் வந்து சன்ஹா அப்செட்டாக இருக்கலாம், சாப்பிட மாட்டார். அப்போ அவர் ரூம்லேருந்து ஏதோ ஸ்மெல் வரும், வாசனையாக. என்னடா வாசனையாக வருதுன்னும் போது, புது ஷாம்பு வாங்கியிருக்கேன் நீ, அந்த காஸ்ட்லியான ஷாம்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போயிட்டு ஷாம்பு கொடுப்பாங்க. 2 பாட்டில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். இன்னும் 2 இருக்கும், நீங்கள் 2 பேர் தான் கேட்டிங்க இந்த ஃப்ளேவர் எனக்கு வேணும், இந்த ஃப்ளேவர் எனக்கு வேணும், உங்களுக்கு தான் வாங்கி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் செம்ம ஜாலியாகிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா சமாதானம் ஆகிட்டல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது சன்ஹா வந்து சரி நான் நைட்டு சாப்பிட்றேன் போங்க உங்கள் ரூம் போய் படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாரு. இப்போ 2 பேரும் 2nd ஃப்ளோர் போயிட்டு தூங்க போகலான்னு போகிறப்போ வந்து நம்ம ஹேஜூன் கேட்பாராமா, நீ என்ன மட்டும் ஒருக்கா கூட ஒப்பானே கூப்பிட்டதில்ல, பட் அவனை மட்டும் எப்போ ஒப்பான்ற எப்போ கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜுவான் கேட்கும். இப்போ கூட கூப்பிட்டே அப்படின்னு. ஓ அப்படியா, சரி உன்னையும் ஒப்பான்னு கூப்பிட்றேன், ஒப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, சரி உனக்கு ஒவ்வொரு தடவை ஒப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு இவ்வளோ காசு நீ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பான்னு இரிட்டேட் பண்ணுற மாதிரி கூப்பிட்டே இருப்பாங்க. உடனே அவரும் விடு காதலாம் அவளுக்கு சொல்லாத அப்படின்னு போவார். இங்கே நம்ம ஸ்கூலில் காட்டுவாங்க, சன்ஹா வந்து ரொம்ப நல்லா படிப்பார் போல இருக்குது. இதோட வந்து இவங்களுக்கு ஸ்கூலிங்லாம் முடியுது, இனிமேல் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ண ஓகேவா. அப்போ வந்து அவங்க டீச்சர் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, நீ எடுத்துருக்க மார்க்குக்கு சோல் யூனிவர்சிட்டியே போகலாம், பட் நீ என்னன்னா இங்கே இருக்க யூனிவர்சிட்டிக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்கிற, ஒழுங்காக உங்கள் அப்பாட்ட இன்னொருக்கா பேசி ஒழுங்காக முடிவெடுனும் போது, இல்லை நான் அவ்வளோ தூரம்லாம் போக மாட்டேன், நான் இங்கே இருக்க யூனிவர்சிட்டிலாம் படிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சன்ஹா சொல்லுவார். இதெல்லாம் வந்து அங்கே பக்கத்தில் இருக்க இன்னொரு பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஜுவான் காட்டுறாங்க. ஜுவான் கூட அந்த ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அன்றைக்கி கூட அவளை வந்து டீஸ் பண்ணும்போது ஹேஜுன்ட்ட போய் சொல்லிட்டு வந்துச்சு அந்த பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணும் ஜுவானும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும், இந்த மாதிரி நேற்று ஃபுல்லாக ஸ்கூலில் இருக்கவங்களாம் உனக்கு கிரேசின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னும் போது ஜுவான் வந்து சந்தோஷப்பட, அப்படியே கிரேசின்னு கூப்பிட்டாங்களா, சூப்பர் செம்ம அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கே ஷாக்காக இருக்கும், யார்டி நீன்ற மாதிரி. அப்போ வந்து அந்த நேரமாக சன்ஹா அந்த வழியாக போகிறப்போ வந்து ஜுவான் சொல்லுவாங்க, சரி வா நான் சன்ஹாக்கு ஒன்று இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னு. ஏன் என்ன இன்ட்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறப்போ, இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவனுக்கும் ஃப்ரெண்ட் ஆகணும், வா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அங்கே பார்த்தா சன்ஹா வந்து அந்த பொண்ணு மியூசிக் ரூம் கூப்பிட்டுருக்கோம், அதனால் மியூசிக் ரூம் போயிட்டு இருப்பாரா. உடனே வந்து அந்த ஜுவானோட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அந்த பொண்ணு பேர் தால். ஓகே, தால் வந்து ஜுவானை பிடிச்சி நிறுத்து, விடு லஞ்ச் ஹவரில் தனியாக மியூசிக் ரூமுக்கு யாரெல்லாம் போகிறாங்க, எதுக்கு நீ அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகிற, டிஸ்டர்ப் பண்ணாத, நம்ம இங்கே இருக்கலாம், உனக்கு புரியலையான்னு கேட்பாங்களா. உடனே ஜுவானுக்கு ஒன்றும் புரியாது, என்னடி சொல்கிற அப்படின்னும் போது, உனக்கு தெரியாதா நம்ம சன்ஹாவும் அந்த பொண்ணும் டேட் பண்ணுறாங்க ஸ்கூல் முழுக்க பேச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா எனக்கு மட்டும் தான் இப்போ தெரியலையான்னு சொல்லிட்டு ஜுவான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாங்க. அந்த பொண்ணு என்னன்னா மியூசிக் ரூம் கூட்டு போயிட்டு, நான் சோல் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறவங்க தெரியல, அப்புறம் நீ என்ன சோல் யூனிவர்சிட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க டீச்சர்ட்டை கேட்கும்போது, ஆமாம் நீ அப்ளை பண்ணுறேன்னு எனக்கு சொன்னேன், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு, நீ கூட நீ ஆமாம் ஊன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்கிறார். அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது கூட நீ ஆமாம் நீ லவ் பண்ணுறதுக்கு என்ன நான் பண்ணணும் அப்படின்னு. ஊனா ஓகேன்னு அர்த்தம்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஊனா ஓகேன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவார். உடனே அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா, நல்ல வேலை இப்போயாவது கிளியர் பண்ணிக்க முடிஞ்சு, நான் வந்து உன்னை லவ்வெல்லாம் பண்ணல, அந்த இன்டென்ஷன் சொல்லலை, ஓகே இப்போ கிளியர் ஆகிடுச்சுன்னா நீ சோல் யூனிவர்சிட்டி போய் நல்லபடியாக படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுப்பு போவார் கூலா. அப்புறம் ஈவினிங் ஆனதும் நம்ம சன்ஹாவும் ஜுவானும் வந்து வீட்டுக்கு பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்களா. ஜுவான் வந்து ரொம்ப அப்செட்டாகவே இருப்பாங்க. அப்போ வந்து சன்ஹா கேட்பாங்க, என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ, நான் இன்றைக்கி மதியம் ஒன்று மியூசிக் ரூமில் பார்த்தா அப்படின்னு. ஓ அப்படி ஆயிப்பா, அதுக்கு என்ன அப்படின்னும் போது, நீ அந்த பொண்ணு டேட் பண்ணுறேன்னு ஸ்கூலுக்கே தெரியுது, எனக்கு மட்டும் தெரியல, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னும் போது, நான் ஏன் உன்ட்டு சொல்லணும், கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் கூட அப்படின்னும் போது, நம்ம ஃபேமிலி தானே, ஒருத்தருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜுவான் சொல்லும்போது, அப்பெல்லாம் கிடையாது, நம்ம ஒன்றும் ஃபேமிலி கிடையாது, நம்ம எல்லாருமே வேறு பெட் சேர்ந்தவங்க, அதனால் நீ ஃபேமிலிலாம் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஹாஷாகவே ரியாலிட்டி சொல்வார். இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து அடாப்ஷன் கான்ட்ராக்ட் சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து நம்ம எது லேக் பண்ணுறோமோ அது மேலே தான் அப்சஸ்டாக இருப்போம். உனக்கு வந்து ஃபேமிலின்னு ஒன்று இல்லாதனால தான் நீ எப்போ பார்த்தாலும் அடாப்ஷன் கான்ட்ராக்ட் வேணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. சரி கான்ட்ராக்ட் வாங்கிடுவோம், கான்ட்ராக்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன, அந்த பேப்பரால் நமக்கு என்ன டிட்டர்மைன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்ஹா வந்து கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ரியாலிட்டி பேசிடுவாரா. ஜுவான் வந்து ரொம்ப குழந்தை இல்லை, அவளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடும், ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிட்டு நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வருவா.